வணக்கம் நண்பா. நம்ம எல்லாருமே யூடியூப்ல கன்சிஸ்டண்டா வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நாள்ல நமக்கு அந்த டைம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயமுமே தெரியாது. அதனால நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஏன்பா யூடியூப்ல வீடியோஸா பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற கேள்வியே கேட்பாங்க. ஆனா ஒரு ஃபேக்ட் யூடியூபை பொறுத்த அளவுக்கு நம்மளுடைய கோல்டன் டைமை சேவ் பண்ணக்கூடிய ஒரு சில யூடியூப் சேனல் கண்டென்ட்டுமே இருக்குது அப்படின்றது தான் ஒரு யதார்த்தமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் மூவி ரிவ்யூ பண்றாங்க இல்லையா, அந்த கண்டென்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதுக்காகனா ஒரு மூவியோட லென்த் 3 ஹவர்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக மூவி ரிவ்யூவர் பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் மூலியமா அந்த மூவி எப்படி தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஓவர் வியூவை சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அது பார்க்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மூவி இந்த மாதிரியான கான்செப்ட்ல தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை கெஸ் பண்ண முடியும். இதை ஏன்பா நீ இப்ப சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் முறையில ப்ரமோஷன் பண்ணி பார்க்க போற சேனல் முழுக்க முழுக்க மூவி ரிவ்யூ பண்ணக்கூடிய கண்டென்ட்டை தான் ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கண்டென்ட் அந்த ஒரு சேனல் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அந்த குறிப்பிட்ட சேனல்ல இருந்து நீங்க என்ன மாதிரி விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய யூடியூப் சேனலையுமே நம்ம சேனல்ல அன்பாக்சிங் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி பார்த்துக்கிட்டு கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, அது என்னோட பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்களுமே தாராளமா கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுடைய சேனலை நம்ம சேனலை அன்பாக்சிங் ப்ரமோஷன் பண்றது மூலயமா உங்களுடைய யூடியூப் சேனலை ஃபாஸ்டா க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, ஓகேப்பா. இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் ப்ரமோஷன் பண்ணி பார்க்க போற சேனலோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மூவி மேன் டாக்கீஸ் பை முருகேஷன் அப்படின்ற விஷயத்த சூப்பரா அவர் பேரை ஜாயின் பண்ணிய சேனல் நேமா வச்சிருக்காரு. அந்த குறிப்பிட்ட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அங்க உங்களுக்காண்டி கொடுத்திருக்கேன். கண்டிப்பான முறையில நீங்களும் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்றது மூலியமா அவங்களுக்குமே கொடுங்க அப்படின்றது என்னுடைய ரெக்வஸ்ட். அண்ட் இந்த சேனலை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்க்க வேண்டிய விஷயம் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 26 இந்த வருஷம் தான் ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்படி ஸ்டார்ட் பண்ணாலே மூவி ரிவ்யூஸ் அப்படின்ற கண்டென்ட் போடும்போது சூப்பரா என்கேஜ்மெண்ட் கிடைக்கும் சேனல்ல அப்படின்ற காரணத்தினால இந்த ஷார்ட் டேர்ம் பீரியட்லயே 32,000க்கும் மேற்பட்ட வியூஸை கெயின் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் அட்வான்டேஜ். ஜூலை 26 தான் சேனலே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்ப ஆகஸ்ட் 15 தான் வரப்போகுது. அதுக்குள்ள எப்படிப்பா சேனல் 32,000 வியூஸை கெயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் மூவி ரிவ்யூ பண்ணக்கூடிய சேனலுக்கு. எதுக்காக அப்படின்னா ஒரு மூவி ரீசெண்டா ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த மூவியோட நேம் இருக்கு இல்லையா, அதை கீவேர்ட்ஸா எடுத்துக்கிட்டு நீங்க அதுக்குரிய கண்டென்ட்டை மேக் பண்ணி உங்க யூடியூப் சேனல்ல ஒரு ரிவ்யூ மாதிரி போட ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பான முறையில அந்த குறிப்பிட்ட பேருக்கு ஒரு சில நாட்களுக்கு சோஷியல் என்கேஜ்மெண்ட் அப்படின்ற விஷயம் அதிகமா இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு சூப்பரா வியூஸ் கெயின் ஆகும் ஃபார் த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல. அது மட்டுமே இல்லாம இந்த சேனலை பொறுத்தளவுக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவேன். ஜூலை 26ஆம் தேதி தான் சேனலே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் 50 வீடியோ வரைக்குமே போஸ்ட் பண்ணிருக்காங்க. எப்பவுமே யூடியூபை பொறுத்தளவுக்கு கண்டென்ட் குவாலிட்டி அப்படின்ற விஷயம் முக்கியமா இருந்தா கூட கன்சிஸ்டன்சி அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியம். அதை கரெக்டா இவங்க ஃபாலோ பண்ண காரணத்தினாலதான் இப்ப வரைக்குமே 240 சப்ஸ்கிரைபர்ஸுமே கெயின் பண்ணிருக்காங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. சோ மூவி மேன் டாக்கீஸ் பை முருகேஷன் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலியமா நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம், இந்த சேனலை பொறுத்தளவுக்கு ஒரு சில வீடியோஸ்ல ஒரு ரீசெண்டான மூவியை எடுத்துக்கிட்டு அந்த மூவில வரக்கூடிய சூப்பரான கிளிப்ஸை ஃப்ரண்ட் எண்ட்ல வச்சுட்டு பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ணி ஸ்கிரிப்டை மேக் பண்ணி 5 மினிட்ஸ் வீடியோவா போஸ்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க காமனா ஒரு பெரிய சேனல் மூவி ரிவ்யூ பண்ணுவாங்க இல்லையா, அதை போய் பார்க்கும்போது அவங்களோட ஸ்கிரிப்ட் ஃப்ளோ அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்தை கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு அவங்களுடைய ஸ்கிரிப்ட்ஸை கேட்கும் போது இவங்க ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி தான் ஃப்ளோல போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்களே ஈஸியா கணிக்க முடியும். அது மூலியமா இந்த ஸ்கிரிப்டை ஒரு மாடலா எடுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நீங்க உங்களுடைய சேனல்லையுமே இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சில வீடியோஸை மேக் பண்ணி போட ஆரம்பிச்சீங்கன்னா சோஷியல் என்கேஜ்மெண்ட் அப்படின்ற விஷயம் இருக்கிற காரணத்தினால உங்க சேனல்லையுமே அந்த பர்டிகுலர் வீடியோக்கு வியூஸ் அதிகமா போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றதையுமே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பர்டிகுலர்
பர்டிகுலரா இந்த சேனல்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா மூவி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரீசெண்டா வந்த மூவிஸ் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். கரெக்டா? ரீசெண்டா வந்த விருமன் அப்படின்ற மூவில இருந்து சூப்பரான ஒரு சாங்குக்கு லிரிக்ஸ் வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தாங்க. இப்ப வரைக்கும் அது பாத்தீங்கன்னா பாப்புலரா 23K வியூஸ் வரைக்குமே சூப்பரா கெயின் ஆகி போயிட்டு இருக்கு. அந்த பர்டிகுலர் வீடியோ தான் எனக்குமே பிடிக்கும். அந்த வீடியோட லிங்க் இருக்கு இல்லையா, அதுமே நான் உங்களுக்காண்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன். இந்த சேனலை போய் விசிட் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்றது மட்டுமே இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோஸையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டையுமே சப்ஸ்கிரைப் பண்றது மூலியமா அவங்களுக்கு கொடுங்க அப்படின்றது என்னுடைய ரெக்வஸ்ட். கண்டிப்பா யூடியூபை பொறுத்த அளவுக்கு நீங்க மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாதான் அவங்களுமே உங்களுக்கு வந்து ஈஸியா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது என்னுடைய சஜஷன். வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த மாதிரியான சூப்பர் வீடியோல அடுத்தவங்களை பார்க்க போறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.